வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் கடந்த ஓராண்டாக இந்த நிகழ்ச்சியில் நாம் தினம் தினம் பேசி வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகரனுடைய 100 ஆண்டுகள் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய 100 வருடங்கள். தமிழர்களுடைய அரசியல் வாழ்வினுடைய, தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்வினுடைய 100 வருடங்கள். கலைஞர் தமிழர்களுடைய பொருளாதாரத்திலும், அரசியலிலும், பண்பாட்டிலும், ஏன் அன்றாட வாழ்க்கையிலும் அவர் முன்னெடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்தன என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக நமக்கு மறதி மிக அதிகம். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் பல சமயங்களில் மறந்து விடுபவர்களாக இருந்திருக்கிறோம். நாம் எல்லோருமே அங்கிருந்து தான் வந்தோம். பெரியாரிடமிருந்து வந்தோம், அண்ணாவிடமிருந்து வந்தோம், கலைஞரிடமிருந்து வந்தோம். இன்றைக்கு சமூகத்தில் எந்த ப்ரிவிலேஜ் என்று சொல்லக்கூடிய எந்த முன்னுரிமையும் இல்லாத சமூகங்கள், அதிலிருந்து எழுந்து வந்த ஒவ்வொரு தலைமுறையினரும் இன்றைய இடத்திற்கு வந்து சேர்வதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ கலைஞர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த பல மாற்றங்கள் முக்கிய காரணியாக இருந்திருக்கின்றன. நகர்ப்புறங்களினுடைய மேம்பாட்டிற்கு கலைஞர் என்ன செய்தாரோ அதைவிட அதிகமாகவே கிராமப்புறங்களுடைய மேம்பாட்டிற்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் பல்வேறு நிலைகளில் பேசினோம். முக்கியமாக நாம் கடந்த காலத்தில் எப்படி நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு விவசாய கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் பேசினோம். அதாவது அதுவரைக்கும் கூலி தொழிலாளர்களாக இருந்தவர்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் என நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒரு மாபெரும் சமுதாய புரட்சி கத்தியின்றி ரத்தமின்றி கலைஞர் நிகழ்த்தினார். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், அதாவது செல்வந்தர்கள் உபரியாக வைத்திருந்த நிலங்கள், அவை அவர்களிடமிருந்து பெறப்பட்டு அன்றைக்கு விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டன, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. குத்தகைதாரர் உரிமை சட்டங்களின் மூலமாக குத்தகை நிலங்களில் அடிமைகளாக இருந்தவர்கள் சட்ட ரீதியான பாதுகாப்பை பெற்றார்கள் என்பதையெல்லாம் கூட நாம் பேசினோம். கலைஞர் கொண்டு வந்த கிராமப்புற அந்த மருத்துவ கட்டமைப்பு, இது இன்றைக்கும் ஒரு மாபெரும் ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இளம் வயது மரணங்கள் பரவலாக இருந்தன. முக்கியமாக கொள்ளை நோய்கள், டெங்கு, காலரா போன்ற நோய்களுக்கு மக்கள் பெருமளவு பலியானார்கள். அதே போல் அம்மை நோய், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னொரு புறம் போலியோ போன்ற நோய்கள், ஒருவரை வாழ்நாள் எல்லாம் முடக்கக்கூடிய நோய்கள், இது எல்லாமே மருத்துவம் மக்களுக்கு அண்மையில் கிடைக்காமல் இருந்தது. அதிலும் முக்கியமாக பேறுகாலத்தின் போது பெண்கள் இறப்பது என்பது அது மிகப்பெரிய அளவுக்கு பரவலாக இருந்தது. மருத்துவ உதவி கிடைக்காமல் அப்படி இறந்த பெண்களின் எண்ணிக்கைக்கு கணக்கே கிடையாது. அதே போல் பாம்பு கடித்து இறப்பவர்கள், அதாவது பாம்பு கடித்து விட்டால் அவரை கொண்டு போவதற்கு பல மைல்கள் கொண்டு செல்வதற்குள் அவர் இறந்தே போய்விடுவார். ஒவ்வொரு குக்கிராமத்திலும் மருத்துவ கட்டமைப்பை கலைஞர் உருவாக்குகிறார். ஒவ்வொரு குக்கிராமத்திலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் கொண்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு உடனடி மருத்துவம் அப்படி தொடங்கியதுதான். அதற்கு பின்னால் 108 ஆம்புலன்ஸ் என்பதன் மூலமாக அவசர விபத்து கால சிகிச்சை வரைக்கும் அல்லது அவசர கால மருத்துவ உதவி வரைக்கும் அது விரிவடைந்தது. அப்படி பார்க்கிற போது அது பின்னால் கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதாவது மருத்துவம் என்பது அல்லது உயரிய வசதிகள் கொண்ட மருத்துவமனைகளில் பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவம் பார்க்க முடியும் என்ற நிலையை மாற்றி கலைஞருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக எந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் எளிய மக்கள், பொருளாதார ரீதியாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த உயிர் காக்கக்கூடிய சேவையை பெற முடியும் என்பதை கலைஞர் நிரூபித்தார். குக்கிராமங்களில் கூட ஆரம்ப சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள், அதே சமயத்தில் பெரிய நோய்களுக்கு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை சிகிச்சைப்படுவதற்காக கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், உயிர்காக்கும் சேவையில் கலைஞர் எத்தகைய பங்கை ஆற்றினார் என்பதை, கலைஞருக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.